Greetings to parents. Very delighted to be back to you after some gap, especially after completing 100 weeks of Therefore Dear Parents. Hope you are doing fine. Good times have already begun. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். குறிப்பாக ஒரு இன்சிடென்டலாக தற்செயலாக நம்ம வந்து ஒரு முக்கியமான நாளில் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். டுடே இந்தியா இஸ் கம்ப்ளீட்டிங் 100 crore doses of COVID vaccine. 100 crore vaccines have been administered to the people of India. Very great achievement, no doubt about it. இந்த சாதனைக்கு நம்முடைய பிரதமர், மாநில முதல்வர்கள், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் we have also made greater inroads into this vaccination drive. 70% in தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டோஸ் அவங்க போட்டிருக்காங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 78% of the people in Chennai have received first dose. ரெண்டாவது டோஸு 44%, 44%. ஸோ நம்ம ஒரு மெஜாரிட்டியை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் that is also vouched for by the number of cases being reported nowadays. இப்போ எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து கோவிடால் தினமும் பாதிக்கப்படுறாங்கன்னா அது 1200க்கும் கீழே இறங்கியிருக்கு. அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். we can celebrate but with caution. ஆக everything is going well. It augurs well to do any good thing, including reopening of the schools. So we thank the government of India, the Prime Minister, the Chief Minister, all associated with this vaccination drive for the comfort and convenience that we are in. This has really boosted our courage, confidence and strength to get back to the normal functioning in every area. குறிப்பாக இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் இது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். பை த வே, ஐ ஷுட் ஆல்சோ தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் ஃபார் தேர் ஹியூஜ் சப்போர்ட் டு எவர்வின். நிறைய when other schools are struggling for survival, உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி, வேறு ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி 90%க்கும் மேலே உள்ள பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ வெரி மச். வி வில் நாட் ஃபர்கெட் திஸ். இன்றைக்கும் நாங்கள்லாம் டெய்லி 30 வருஷத்துக்கு அப்புறமும், இந்த ஸ்கூல் வாஸ் ஸ்டார்டட் இன் 1992, 30 இயர்ஸுக்கு அப்புறமும் நாங்கள் வந்து இன்றைக்கும் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்கூலுக்காக. அதுக்கு மெயின் வந்து ஒரு உந்து சக்தி பேரண்ட்ஸ் தான், உங்களோட சப்போர்ட்டு தான். அதனால தான் வந்து எனக்கு வயசும் ஆகிறதில்ல, டயர்டும் ஆகிறதில்ல. அதுக்கு டெஃபினட்டாக அந்த தெம்பு வர்றதுக்கு காரணம் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு தான். அதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில், இந்த கிரைசிஸ் டைமில் உங்களுக்கு பல டிஃபிகல்ட்டிஸ், ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட உங்களுடைய குழந்தை எஜுகேஷனுக்காக நீங்கள் you have paid the fees. Of course, there is also a request for those parents who are not made payment or pending fee. They can also consider paying that, subject to the possibility and their ability. அதையும் நம்ம இந்த நேரத்தில் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ரீஓப்பனிங் டைமில் வந்து எல்லோரும் நீங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பெருசாக வராது அப்படிங்கிறதுல. வாழ்க்கையே வந்து சேலஞ்சு, சவால் நிறைய நிறைஞ்ச ஒரு விஷயன்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம வந்து ஓடி ஒளியக்கூடாது, ஓடி பதுங்கக்கூடாது, அதை பார்த்தோம். நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். நம்முடைய நார்மல் ரொட்டீன் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணணும். அதே சமயத்தில் பாதுகாப்புக்கு அந்த குறையும் வைக்கக்கூடாது. இப்போ வந்து அதுதான் வந்து எல்லா பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நாங்கள் இப்போது வில்லிங் டு சென்ட் அப்படின்னு கேட்டோம். எத்தனை பேர் அனுப்ப தயாராக இருக்கீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் போது? ஒரு 85%, 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. சில கிளாஸஸில் 70, 75 கூட இருக்குது. அது வந்து நம்ம யார் வில்லிங்கோ அவங்கள வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். அஃப்கோர்ஸ் அதர்ஸ் வில் ஆல்சோ ஃபால் இன் லைன் இன் டியூ கோர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக வந்து நத்திங் டு வரி அபவுட் அப்படின்றத அடிக்கடி நான் சொல்கிறதுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் வந்து இளமையில் கல். சின்ன வயசுலேயே படிக்கணும். அதுக்கு வயசு தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேப் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அது ஒரு அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டி, அவங்களுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் அது நல்ல விஷயமா இருக்காது. அதனால் டேக் லிட்டில் ரிஸ்க், எவரிவன் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட்.
இப்போ நிறைய இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 550 கொஷின்ஸ், 550 கொஷின்ஸ் மேலே வந்திருக்கு, இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. டெட்லைன் பியாண்டாக வந்து அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ இதில் நிறைய ஆவலாக இருக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து எப்படி இருக்கும் கிளாஸஸ், எத்தனை நாள், அந்த விஷயங்களை கேட்டிருக்காங்க. வீக்லி ஹவு மெனி டேஸ் கிளாஸஸ் வில் பி தேர், வாட் இஸ் த ஸ்கூல் டைமிங் ஃப்ரம் November 1, ஸ்கூல் வில் பி ஆன் ரெகுலர் பேசிஸ் ஆர் alternate days, will it be in batches, will the timings be the same as before, what is the leaving time for different standards, is that full working day, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க. See, we have taken a list, we have short listed, எல்லாம் வந்து லிஸ்ட் எடுத்திருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எங்களுடைய பிளான் என்னென்னா, எல்லாருக்கும் எல்லா நாளும் கிளாஸ் இருந்தால் நல்லது. அதுக்கு தான் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். பட் கவர்மெண்ட்டோட சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ், எஸ்ஓபி, இந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸுக்கு எத்தனை பேர் அப்படின்னு. அதை பார்க்கும்போது வந்து ரூம்ஸ் நமக்கு நிறைய தேவைப்படும். இப்போ 40 பேர் உட்கார வேண்டிய ஒரு கிளாஸில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் தென் வி நீட் மோர் அண்ட் மோர் ரூம்ஸ். அதையும் அந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் அந்த வில்லிங்னஸ், அந்த லிஸ்ட்டு வந்து அந்த பர்சன்டேஜ் ஒரு 70-75 வரும்போது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? 10 பெஞ்சஸ் 12 பெஞ்சஸ் ஒரு கிளாஸ் ரூமுக்கு, ஒரு பெஞ்சுக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ், லாங்காக இருந்தால் டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம் அண்ட் ஆல்சோ த லென்த் ஆஃப் த பெஞ்ச், அது 2 பேரா 3 பேரா என்ன பண்ண முடியும்? அவங்க சொன்ன அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னா 5 days கிளாஸ் எல்லாருக்கும் அப்படின்னு பண்ணுறோம், ஃபுல் டே கிளாஸஸ். அப்படி முடியாத பட்சத்தில் செகண்ட் பாசிபிலிட்டி 3 days கிளாஸ். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெல் இன் அட்வான்ஸ் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம், முன்னாடியே உங்களுக்கு சொல்லுவோம். அது உண்டான எல்லா பிளானும் ரவுண்ட் த கிளாக் வந்து நம்முடைய பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். அதனால் அதை வி வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. ஆக எங்களுடைய ஒரு பிளான் என்னென்னா, இந்த நெக்ஸ்ட் 6 months, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஈவன் இன் ஏப்ரல், ஒரு 6 மாதம் வந்து என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எடுக்கணும். எஜுகேஷனில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப நம்மளை வந்து அப்ரிசியேட் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணணும். அவங்க என்னென்ன மனசில் குறைகள் இருக்கோ அதெல்லாம் இந்த 6 மாதத்தில் நிவர்த்தி பண்ணணும். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னொரு அந்த அதர் ஹேண்ட் பார்க்கும்போது நம்ம அவங்க எடுத்த போர்ஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் டீச் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். அது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இதுதான் நம்மளோட பிளான். நத்திங் இஸ் டிசைடட் அஸ் இட். வி ஆர் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்பேரிங் தட் வித் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங் டு கம் டு ஸ்கூல். அதை பொறுத்து வந்து நம்ம முடிவுகள் எடுக்கப்படும். நம்ம இதில் வந்து எடுத்தன் கவிழ்த்தன் பண்ண முடியாது. த ஐடியா இஸ் டு அகாமடேட் ஆல் ஆன் ஆல் டேஸ். நிறைய பேரோட டவுட்டு, ஃபியர், பயம், தயக்கம் என்னென்னா, குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும்? குழந்தைங்களுக்கு த சில்ட்ரன் வி லவ் ஸோ டியர்லி ஷுட் நாட் பி அஃபெக்டட் பை எனிதிங் அப்படிங்கிற ஒரு நிஜமான ஜென்யூன் அக்செப்டபிள் கன்சர்ன் இருக்குது. நமக்கு வந்து 2 விஷயத்தை நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் தொடங்கி இங்கே நம்மளோட ICMR இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸு, டாக்டர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த COVID-19 வந்து குழந்தைங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. அப்படியே அவங்களுக்கு அந்த மாதிரி வைரஸ் வந்தால் கூட ஒரு 3-4 டேஸில் அது வந்து அது கடந்து போகும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த கோர்ஸ் அது போயிடும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நேஷ்னல் டிசீஸ் கண்ட்ரோல், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. இந்த இயர் யார் எப்படி அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, எந்த ஏஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் பார்த்தீங்கன்னா 21 to 40 இயர்ஸ் அந்த வயசு உள்ளவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக 21 to 30 பார்த்தீங்கன்னா 21.8% பீப்புள், 31 to 40 பார்த்தீங்கன்னா 21.93%. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 43% வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஃபாலோடு பை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 41 to 50 இயர்ஸ், 41 வயசுலேருந்து 50 வயசு வரலாம் பார்த்தீங்கன்னா 17.22% பீப்புள், 17% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வயசில். அதுக்கப்புறமா நீங்கள் 51 to 60, 51 வயசுலேருந்து 60 வயசு வரலாம் பாதிக்கப்பட்டவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.05 அப்படி இருக்குது. அதுக்கும் தாண்டிங்கன்னா இங்கே 61 to 70 இயர்ஸ் அந்த ஏஜ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 8.66% பீப்புள். எங்கே இவங்க வராங்க? ஈவன் அந்த 11 to 20 பார்த்தீங்கன்னா கூட 11 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட 8.41% தான். இந்த 0 to 10 முக்கியமானது, இந்த 0 இலிருந்து
10 வயசுக்கு உள்ள அந்த பாதிக்கப்பட்டவங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3.36 இவங்க தான் லீஸ்ட் வராங்க. அதனால தான் சொல்கிறோம் our children have immunity, that their body is not depreciated. நம்மள மாதிரி தேய்மானம் அடைந்த உடம்பு கிடையாது அவங்களுக்கு. அவங்களால வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து வேக்சினேஷன் போடும்போது கூட நம்ம யாருக்கு அதிகமாக கவர் பண்ணுறோம், இன்னும் கூட நம்ம 18 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம இன்னும் நம்ம வேக்சின் போடலை. எமர்ஜென்சி அவசர அடிப்படையில் we started vaccinating people from the age of 18. 18 வயசுலேருந்து நம்ம போடுறோம். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம they can take their time. அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காத தைரியம் வேணும். சரி, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம் இதெல்லாம் ஓகே. நிஜ அனுபவமும் நமக்கு இருக்குது. இப்போ செப்டம்பர் 1 நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் நம்ம ஓப்பன் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 45 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 9th-லேருந்து 12th. அவங்க வந்து செப்டம்பர் முடிச்சுட்டாங்க, அக்டோபர் நம்ம வந்து முடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் எங்கேயுமே கேசஸ் கிடையாது. சில இடத்துல டீச்சர்ஸுக்கு, சில இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கொன்றும் அங்கொன்றுமாக தான் அந்த பாசிட்டிவ் கேசஸ் வருது தவிர மாணவர்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது நிஜமாயிடுச்சு. 2 மாதம் கிட்டத்தட்ட நம்ம வந்து கிளாஸஸ் ரன் பண்ணிட்டோம். அதனால் எல்லோரும் இப்போது ஹையர் கிளாஸஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ நத்திங் டு வரி. அதனால் அதே மாதிரி தான் நம்ம 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்டும் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. சிறிய அளவில் பிரச்சனை இருந்தாலும் அது சாதாரணமாயிடும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம். இப்போது எவர்வின் குளத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 9th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் அந்த கேம்பஸில், குளத்தூர் கேம்பஸில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சமாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாசிட்டிவ் இது வரலாம் ஆகிருக்கு. அதுவும் நான் சொல்லணும், இது வந்து ஸ்கூல்லேருந்து அவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆன விஷயம் இல்லை. பேரண்ட்ஸுக்கு வந்து அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டில் டெஸ்ட் பண்ணி அதில் பாசிட்டிவ் ஆனவங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம், ஒரு மேட்டர் ஆஃப் ரிலீஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பாசிட்டிவான அந்த பர்டிகுலர் கிளாஸில் கூட நாங்கள் உடனே கார்ப்பரேஷன் அட்வைஸ் பிரகாரம் நம்ம அவங்களுக்கு வந்து எல்லாரையும் டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணும்போது மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நெகட்டிவ். நேற்று முந்தானால் வந்து ஸ்டூடெண்ட் இங்கே இருந்தாங்க, அவங்க பேரண்ட் மூலிமா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அவங்கள டெஸ்ட் பண்ணது பிரகாரம் பார்க்கும்போது யாருக்குமே வந்து பாசிட்டிவ் கிடையாது. ஆல் டெஸ்டட் நெகட்டிவ் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு எவர்வினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3500 பேர் படிக்கிற ஒரு பெரிய கேம்பஸில் தொடர்ந்து கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் பிரிஸ்காக ஆக்டிவாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தேர் ஆன்கமிங் எக்ஸாமினேஷன்ஸ் வித் லாட் ஆஃப் எந்தூசியாசம் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு காரணம் அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் மொத்தமாக கணக்கு வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து we are bombarded with questions on safety measures. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க எங்கள் குழந்தை பாதுகாப்புக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன 3500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 மாதம் என்ன பண்ணுவோம் அதான் பண்ணுவோம். அதை விட இன்னும் நல்லா பண்ணுவோம். எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடியது எவர்வின் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நிறைய அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிறைய கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ப்ரீகாஷன்ஸ், வாட் இஸ் த எஸ்ஓபி, வாட் இஸ் பிளான் பி, அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் குழந்தைங்கள அலோவ் பண்ணுவீங்களா, அப்புறமா வந்து வாட் இஃப் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஏதாவது ஆனால் அவங்க குழந்தைங்க எதனா அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் ஆர் நாட் டேக்கன் வேக்சினேஷன் ஸோ வாட் சேஃப்டி வில் யூ ப்ரொவைட் இந்த விஷயம், அப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம்ஸு எவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸுக்கு எத்தனை பேர் அலோவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. அதில் வந்து வாட் இஸ் த ஷூரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்கள் எங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது என்ன உத்தரவாதம் தருவீங்களா, கேரண்டி தருவீங்களா அப்படின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. தரமான கல்விக்கு எவர்வின் போன்ற பள்ளிகள் உத்தரவாதம் தரும். ஆனால் அப்போலோ போன்ற தரமான மருத்துவமனைகள் கூட உயிருக்கு கேரண்டி தர முடியாது. சேஃப்டி, ஹெல்த்து இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. நான் ஒரு சரவணா ஸ்டோரியில் போத்தீஸ் இல்லை சென்னை சில்க் இந்த மாதிரி கடைங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் இன்றைக்கி உங்கள் கடைக்கு வரேன், எனக்கு கொரோனா வராதுன்னு என்ன உத்தரவாதம் நம்ம கேட்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம போகிற கடைகள், பீச்சு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கேட்க மாட்டோம். நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டு வருவோம். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கணும். மற்ற கூட நம்ம கடையில் போய் மற்றவங்க கூட சேரும்போது நம்ம எவ்வளோ தள்ளி இருக்கோமோ, எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கோமோ, அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி குழந்தைங்க இருக்கணும். அது குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸோட சப்போர்ட்டு நம்ம இருக்கும். ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்ன்னு பார்க்கும்போது வெல் ப்ரூவன், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஆர் இன் பிளேஸ்.
நம்ம நிறைய அதை பண்ணியிருக்கோம். டெய்லி வந்து எக்கச்சக்கமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். சானிடைசிங் த கேம்பஸ் அப்படிங்கிறது கிளாஸ் ரூம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே டெரஸில் ஸ்டார்ட் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து அங்கே இருக்க திங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நம்ம சானிடைஸ் பண்ணுறோம் டெய்லி பேசிஸ். அதை ஈவினிங்கில் எல்லோரும் போன உடனே அதை நம்ம பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆயாஸ்லாம் அதை க்ளீன் பண்ணுறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தெர்மா அந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங்லாம் வந்து ஃபீவர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவ்வளோ உள்ளே வரும்போது பண்ண முடியாது. கிளாஸுக்கு குழந்தைங்க போனோம் இமீடியட்டாக நம்ம அதை பண்ணுவோம். இந்த சானிடைசர் அப்படின்னா நீங்கள் பாசிபிளி நீங்கள் ஏஜ் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நீங்களே ஒரு பேக்கு வச்சுக்கலாம், குழந்தைங்க வச்சுக்கலாம், கையில் அப்பப்போ எடுத்து பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எவ்ரி ஃப்ளோரில் அந்த வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணுவோம். சோஷியல் டிஸ்டன்சிங் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க வந்து க்ரௌடிங் எங்கேயுமே அலோவ் பண்ண மாட்டோம், எந்த இடத்துலையுமே க்ரௌடிங் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்டர்மிஷன்ஸ், அதாவது இந்த டாய்லெட்ஸ் பிரேக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேகர்டாக விட்டு கொஞ்சம் அனுப்பலாம், எல்லாம் ஒரே மாதிரி போகாமல். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே 9th and 12th பண்ணிகிட்ருக்கோம். க்ரௌடே இல்லாமல் தான் பசங்க போயிட்டு வந்துட்டுருக்காங்க. சேம் வில் பி ஃபாலோடு ஃபார் அதர் கிளாஸஸ் ஆல்சோ. வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை நீங்கள் நம்பலாம். நிறைய பேர் லட்சக்கணக்கான பெற்றோர்களை பார்த்த பள்ளிக்கூடம், லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்த பள்ளிக்கூடம். அதனால் நீங்கள் வந்து எங்கள் அனுபவத்தை நீங்கள் நம்பலாம். அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம எந்த க்ரௌடு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுவோம். அது நிறைய வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த க்ரௌடு, ஈவன் கேஜி கிராஜுவேஷன் வி ஹவ் டன் டியூரிங் கோவிட் நம்ம பண்ணோம் லாஸ்ட் இயர். அது அந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ அழகாக நம்ம அதை பண்ணுன்றது அந்த அட்டன் பண்ண பேரண்ட்ஸுக்கு தெரியும், அந்த 5 ஸ்கூல் பேரண்ட்ஸுக்கும் தெரியும். ஸோ எதுவுமே நம்ம வந்து சிறப்பாக செய்யணும்னு நம்ம ஆரம்பிப்போம், அதை அழகாக வெற்றிகரமாக முடிப்போம். அது எவ்வளோ பேர் வந்தாலும் சரி. 60,000 பேருக்கு ஊசி போட்டிருக்கோம் வேக்சினேஷன் நம்ம கேம்பஸில். அவ்வளோ வந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எப்பவுமே க்ரௌடோட தான் இருக்கும், ஆனாலும் கூட வந்து நம்ம அதை சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ், என்ட்ரி எக்ஸிட்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ், அதையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து டீகன்ஜஸ்ட் த க்ரௌட் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அதையும் நம்ம பண்ணுறோம். ஸோ லஞ்சு அந்த டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க மிங்கிள் ஆவாங்க, குறிப்பாக வந்து நம்ம லோயர் கிளாஸ் பற்றி நிறைய கேட்டிருக்காங்க, அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் வருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். இது எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் தான் நம்ம வந்து இந்த ரிஸ்க்கை குறைக்கணும். சேஃப்டி மெஷர்ஸ் என்ன கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம். அதை தாண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு முன்னாடி நமக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. அந்த ஹெல்த்துக்காக உங்களுக்கு உள்ள அதே பாசம் எங்களுக்கு இருக்குது அந்த குழந்தைங்க மேலே அப்படின்னு நீங்கள் நம்பிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி ஆப்ரேஷன் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு, வென்டிலேஷன் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நிறைய நம்ம பண்ணிட்டோம் வென்டிலேஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளத்தூர் எவர் டாப் பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷனே மாற்றிட்டோம் நம்ம கம்ப்ளீட்டாகவே. கோவிட் வந்த புதுசுலேயே அதை அப்போவே நம்ம வந்து அதை பண்ணிட்டோம். ஸோ விண்டோஸ் வில் பி ஓப்பன், ஏசி வில் பி ஆன் ஆர் ஆஃப், எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. விண்டோஸ் வில் பி ஓப்பன். ஏசி வந்து அது அகெயின் நவ் ஏசிலாம் வந்து அலோவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டே. ஆனால் நம்ம அது தேவைப்பட்டு நம்ம அதையும் யூஸ் பண்ணிப்போம். டீச்சர்ஸுக்கு பேரண்ட்ஸ் வேக்சினேஷன் அதுவும் ஒரு பார்ட் நம்ம ப்ளே பண்ணுறோம். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய நாங்கள் மெசேஜஸ் சொல்லியிருக்கோம். ஆல் டீச்சர்ஸ் ஹவ் பீன் வேக்சினேட்டட் ட்வைஸ். 2 டோஸும் எடுத்துக்கிட்டாங்க எல்லா டீச்சர்ஸும். டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஆயாஸ் உட்பட எல்லாருமே வந்து வேக்சின் போட்டிருக்காங்க. பேரண்ட்ஸுக்கும் வந்து ஈவன் தோ கவர்மெண்ட் ஹஸ் நாட் மேட் இட் மேண்டட்டரி, ரெண்டு பேரண்ட் அப்பா அம்மா 2 பேரும் வேக்சின் போட்டிருந்தால் தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நமக்கு எதுவும் ரூல்ஸ் இல்லை. ஆனால் அப்படி நினச்சிக்கணும். நீங்கள் எல்லாம் ப்ளீஸ் கெட் வேக்சினேட்டட். உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் வேக்சின் எடுத்துக்கிட்டால் பத்தாது, எல்லாருமே எடுத்துக்கணும். நம்ம குழந்தைங்க நல்லதுக்காகவும், நம்ம குழந்தைங்க போய் உட்கார்ற அந்த கிளாஸ் ரூமில் அதர் சில்ட்ரன் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதையும் மைண்டில் வச்சு நீங்களும் வந்து எல்லோரும் வேக்சின் போட்டுட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து கணிசமான அளவுக்கு நமக்கு சுத்தமாகவே இருக்காதுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்புறம் அந்த வேரிங் மாஸ்க் பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலாக குழந்தைகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏஜ் ஸ்பெசிஃபிக் தான் நம்ம அதை சொல்லணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஹையர் கிளாஸில் 3rd ஸ்டாண்டர்டுக்கு மேலே வந்து எல்லாரும் எந்த டைம் நம்ம வந்து மாஸ்க் வேர் பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த கேசஸ் குறைஞ்சிட்டு வர இந்த சுச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி மார்னிங் கூட ஐ ஸ்போக் டு டாக்டர் குஹானந்தம், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் ஃபார்மர்லி, இப்போ வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட். ஹி டோல்ட் மீ திஸ் மார்னிங், சார் நத்திங் டு ஒரி, வந்து குழந்தைங்க வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே அவங்க மாஸ்க் போட ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சாதாரண மாஸ்க், வெரி ஆர்டினரி, மெடிக்கல் N95 இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சாதாரண மாஸ்க் அவங்க வந்து வேர் பண்ணால் நத்திங் டு ஒரி. நான் கூட கேட்டேன், இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க லங்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு க்ரோயிங் ஸ்டேஜ் அப்படின்னு எதனா ப்ராப்ளம் இருக்குமான்னு சொன்னேன். சரி, அவர்கிட்ட பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் நிறைய நம்ம அதை கோ த்ரூ பண்ணோம், நம்ம கூகுள் பண்ணோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து
சொல்கிறாங்க. இந்த குறிப்பாக யூனிசெஃப் இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் கூட பார்க்கலாம். அதில் ஒரு கொஷின், அந்த ஃபேக்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷினில் ஒரு கொஷின் என்ன, டூ சில்ட்ரன் நீட் டு வேர் எ மாஸ்க் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மாஸ்க் ஷுட் மை சைல்டு வேர் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் என்னன்னா, எஸ், த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ரெக்கமெண்ட்ஸ் தட் மாஸ்க் நீட் டு பி ஓன் பை ஆல் சில்ட்ரன் above the age of 2. WHO, World Health Organization, recommends that children who are in general good health can wear a non-medical or fabric mask. And children with underlying health conditions should, in consultation with their medical providers, wear a medical mask. ஏற்கனவே குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இணை நோய்கள், கோமார்பிடிட்டிஸ் அது மாதிரி இருந்தால் தான் வந்து ஒரு அந்த மெடிக்கல் மாஸ்க்லாம் வேர் பண்ணோம். இல்லைனா அவங்க வந்து சாதாரண ஃபேப்ரிக் துணியில் வந்து அது பண்ண மாஸ்க் கூட அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னு கேட்டால் இந்த கேஜி லெவல், ப்ரீ பிரைமரி லெவல் அவங்களாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த செக்மெண்ட்டில் அது வரப்போது. இருந்தாலும் இப்போவே நான் அதை ஒரு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இதில் இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே யூனிசெஃப் இந்தியாவில், ஆர் சில்ட்ரன் சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ் ஆஃப் த வைரஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு, குழந்தைங்க மூலமா இது பரவுதா, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை ஈஸியாக கொடுத்துருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது, நோ, சில்ட்ரன் பீயிங் சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ் இஸ் எ மித். The latest studies have revealed that children are not super spreaders of the virus. In fact, the capacity of the children to spread the infection is much less as compared to adults. ஸோ இப்போ பெரியவங்களை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப 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 கம்மி, அவங்க இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ண மாட்டாங்க அந்த வைரஸ் அப்படின்னு. அதனால தான் நான் சொன்னேன், 2-3 குழந்தைங்களுக்கு ஹையர் லெவல் வந்த கூட அவங்க நேற்று வரலாம் வந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் ஆனால் கூட கிளாஸில் மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் தே ஆர் நாட் சூப்பர் ஸ்ப்ரெடர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த கேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க சேஃப்டி, ஸ்பெஷல் கேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேஜி கிளாஸஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. கேஜி கிளாஸஸ் இருக்காது. கவர்மெண்ட் ஹேஸ் நாட் அப்ரூவ்டு. தே ஆர் எட் டு டேக் ஏ கிளியர் ஸ்டாண்ட். ஸோ அவங்களுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கும். பட் கேஜி கிளாஸஸுக்கு அந்த MOIT மீட் யுவர் டீச்சர் ப்ரோக்ராமில் கொஞ்சம் குழந்தைங்களை வர வச்சு நம்ம அதை ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் வில் கண்டினியூ. பட் என்ன நார்மலாக கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பனிங் வெதர் இட் இஸ் கன்ஃபர்ம்டு ஃபார் கேஜி கிளாஸஸ், தட் ஐ ஆன்சர் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாட் ஸ்பெஷல் கேர் ஆர் யூ கோயிங் டு கிவ் ஃபார் லோயர் கிளாஸஸ் அப்படிங்கிறது. இந்த லோயர் கிளாஸஸ்க்கு ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது என்ன ரீசன் கேட்குறாங்கன்னா, குழந்தைங்க ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்படிங்கும்போது வந்து எப்படி அதை பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த குழந்தைங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸில் குறைச்சி தான் நம்ம உட்கார வைக்க போகிறோம். அதனால் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 0 to 10 years வரலாம் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் டீச்சர்ஸ் ஹவ் பீன் ட்ரெயின்டு வெல் டு ஹேண்டில் சச் நியூ சிச்சுவேஷன்ஸ். இது மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர் எப்படி எடுக்கணுன்றது நம்ம டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். யூ ஆர் கோயிங் டு சி தட். சில பேர் கேட்குறாங்க, ஸ்கூல்ஸ் அட் USA was something like mask break wherein a kid can ask anytime and how many ever time for mask break go out of class. mask break, நான் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் மாஸ்க் எடுத்துகிட்டு ப்ரீத்திங் பண்ணிட்டு வரேன்னு ஒரு குழந்தைங்க நல்லா ஃப்ரீயாக இருந்துட்டு வரேன்னு சொன்னால் அலோ பண்ணுறாங்க அமெரிக்காவில். அதே மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாமே குழந்தைங்களுக்காக எதுவுமே நோ சொல்ல முடியாது. அதையும் அந்த ஐடியாவும் நம்ம தேவைப்பட்டால் குழந்தைங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுப்போம். they will do that. அதனால் nothing to worry. ரெக்கமெண்ட் வேரிங் ஆஃப் ஃபேஸ் ஷீல்டு இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ்க் பற்றி நான் சொல்லிட்டு சாதா ஃபேப்ரிக் போதும். அதனால் அந்த ஷீல்டு அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் தான் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் த பெஸ்ட் தட் வில் பி டூயிங். அதுக்கப்புறம் வந்து வெதர் பேரண்ட்ஸ் ஆர் அலோட் டு சிட் இன்சைட் கிளாஸ் ரூம்ஸ், அது வாய்ப்பே இல்லை, யாரோ சொல்லியிருக்காங்க நியூஸில் அப்படின்னாங்க. அது மாதிரி வந்து ட்ராப் பண்ணிட்டு டீச்சர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் போயிடணும். பேரண்ட்ஸ் வந்து அது எந்த கிளாஸ் இருந்தாலும் வந்து they will not be allowed inside the கிளாஸ் ரூம்ஸ். அதே மாதிரி ஃபீடிங் வந்து வழக்கமாக லஞ்சு ஃபீடிங்கில் வந்து என்ன கிளாஸுக்கு அலோவ் பண்ணுறோமோ அதை தொடர்ந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வில் கண்டினியூ. அதில் வந்து எதுவும் நிறுத்த போகிறதில்ல. Again, is it compulsory for KG students to attend the class? Actually, we hope the government will fall in line. அது இவங்களுக்கும் அலோவ் பண்ணுவாங்க தான் நம்ம நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம், மேபி கொஞ்சம் டைம் எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அப்ரிகேஷன்ஸ் அபவுட் கேஜி, இதுதான் கேட்டிருக்காங்க. எந்த வயசாக இருந்தாலும் பாதுகாப்புக்கு நம்ம குறை வைக்க மாட்டோம். பேரண்ட்ஸ் ஷுட் ரியலி பேலன்ஸ் பிட்வீன் சேஃப்டி ஆஃப் த சில்ட்ரன் அண்ட் எஜுகேஷன். ஒரு பக்கம் சாஞ்சிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெனி கொஸ்டின்ஸ் கேம் அபவுட் த அகடமிக் ஆக்டிவிட்டீஸ். எப்படி இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். குறிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி அது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 மாதம் மேலே வந்து அவங்க வீட்டில் இருந்துட்டு திடீர்னு கிளாஸுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது எப்படி நீங்கள் சரி பண்ண போகிறீங்க? அவங்க வந்து சில பேர் அந்த ஒபிசிட்டி, அந்த உடல் பருமன் பிரச்சனைங்க இருக்குது, அந்த ஆக்டிவிட்டிலாம் எப்படி பண்ண போகிறீங்க அவங்களுக்கு, அது நிறைய கேட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். சின்ஸ் கிட்ஸ் ஹேவன்ட் பீன் டு ஸ்கூல் ஃபார் எ லாங்கர் டைம் தெர் ஆர் சம் attitude issues, behavioral issues. Like us, we hear friends, relatives saying like, my kid is not at all listening to me, my kid has become lethargic, my kid is not serious in studies. So with this attitude the kids are going to come to school. How is the school going to address these issues?
can some counseling be given to students? Most of the students are not interested to come back to school, so how to change this attitude? How is the school going to kindle interest back to students? An excellent question, except most of the students are not willing to come to school. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், 80-85% ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆவலாக இருக்காங்க வர்றதுக்கு. அது தவிர மீதி எல்லாம் பேரண்ட் கரெக்டாக நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான இஷ்யூ. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை எப்படி நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பிளான் வச்சுருக்கோம். எடுக்கும் போதே டேக் பேஜ் நம்பர் 145 அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. அது நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் மைண்டில் வச்சுட்டு பண்ணுறோம். ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் ஒன்று அப்படின்னு we are contemplating. அதை பற்றியும் யோசனை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பீரியட் வந்து கம்ப்ளீட் பிரேக் கொடுத்து ஏதாவது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் கிளாஸ்லேயே கூட, இல்லை வெளியில் வர வச்சா கூட சப்போஸ் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் விட்டு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண முடியுமா அப்படி நிறைய ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கும் வந்து நம்ம வந்து we are trying our level best to give those things. ரொம்ப அருமையான கொஸ்டின் அது. Will you follow the reduced portions given by Tamil Nadu government? Yes, government portion reduce பண்ண சொன்னால் பண்ணி தான் ஆகணும். 30% அது அங்கங்கே பர்சன்டேஜ் பிரகாரம் குறைச்சிருக்காங்க. அதை குறைச்சி தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். அதேமாதிரி வந்து whether the academic year will be extended for our portions will be reduced அப்படின்னு கேட்குறாங்க. Government should decide that. பட் நம்மளை பொறுத்தவரை ஏப்ரல் எண்டு வரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் நம்ம கண்ட்ரோல் இல்லை, லோயர் கிளாஸஸ் நம்ம அதை பண்ண முடியும். We want to offset the losses suffered by the children and parents with regard to the completion of portions and learning of very important things. முக்கியமானது என்னென்னா அவங்க கற்றுக்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அதெல்லாம் நம்ம அதை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து will the portions be same for both online offline? அது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம அதை பார்க்கலாம். அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே இருக்குமா அப்படிங்கிறது, வாட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், அந்த சாட்டர்டேஸும் கேட்டிருக்காங்க. சாட்டர்டேஸ் பொறுத்தவரைலாம் நம்ம 5 டே ஒர்க்கிங்னா சாட்டர்டே வந்து லீவ் ஆகிடும். சப்போஸ் 3 டேஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லும்போது வந்து அப்போ வந்து ஒரு பேட்சுக்கு வந்து இப்போ மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே ஒரு பேட்ச், டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே அவங்களுக்கு இன்னொரு பேட்ச் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில் கிளாஸஸ் பற்றி கேட்டிருக்காங்க, பிளேயிங் பற்றி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு சேஃப்டி, பட் டெஃபினட்டாக எவ்ரிவன் வில் டூ தோஸ் திங்ஸ் விச் ஆர் நெசசரி, இம்பார்ட்டண்ட் அண்ட் எசென்ஷியல். அதை நம்ம நிச்சயமாக பண்ணுவோம். அப்புறம் பிரிட்ஜ் ரெஃப்ரெஷர் கோர்சஸ் ஒரு எடுக்கும்போதே பேசிக்காக அதை எடுக்கும்போதே போர்ஷன்ஸ் போயிடாமல் நீங்கள் ஒரு 15 days 1 month ஏதாவது பண்ணுவீங்களான்னு கேட்டால் அதுவும் நம்ம பண்ணுவோம். பட் we are losing time, அதனால் ரொம்ப அதிக அளவில் பண்ண முடியாது. பட் எவ்ரிடே பிரேக் நம்ம விட்டு அதை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அபவுட் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் பொறுத்தவரைலாம் there is no hard and fast rule, பட் கண்டிப்பாக ஆல் மஸ்ட் மூவ் டுவர்ட்ஸ் இட் அட் தி ஏர்லியஸ்ட். எல்லோரும் யூனிஃபார்ம் போடணும் ஸ்கூலு. ஆனால் எடுப்புலேயே முதல் நாள் நீங்கள் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக வரணும் அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். உங்களுக்கு we are going to issue a very detailed circular. ஒரு விவரமான சர்க்குலர் நம்ம இந்த மந்த் எண்டுக்குள்ளே கொடுக்க போகிறோம். அதில் எல்லா விவரமும் நம்ம உங்களுக்கு குறிப்பிடப்பட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பட் நீங்கள் ரெடியாக உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்தால் உடனே அதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. யூனிஃபார்ம் தான் வந்து ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு மென்டல் கான்ஃபிடென்ஸ் உருவாக்கக்கூடிய விஷயம் யூனிஃபார்ம். அதை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாம். மற்றபடி சைஸ் இஷ்யூஸு அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ஃபிட்டிங் ப்ராப்ளம்ஸு, டெட்லைன் ஃபார் ஸ்டிச்சிங், நெக்ஸ்ட் இயர் சேஞ்ச் பண்ணுவீங்களா அதெல்லாம் கேட்க. நெக்ஸ்ட் இயர் வி வில் டேக் ஏ கால். நிறைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. எவர் வீட்டில் வருஷம் யூனிஃபார்ம் மாற்றும் போது வந்து அது ஒரு புது தெம்பை கொடுக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. சில பேர் வேண்டான்றீங்க. வி வில் கோ பை மெஜாரிட்டி ஒப்பீனியன். இப்போதைக்கு வந்து அந்த மாதிரி இந்த சைஸ் இஷ்யூலாம் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வேணால் கூட நம்ம அதை கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் கம் இன் பர்சன் அண்ட் காண்டாக்ட் த ஆஃபீஸ். We will do that needful. Here comes the next transport, van, buses. இது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா there is already a case in the court. எங்களுக்கு வந்து அந்த எஃப்சிஸ் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். பட் as of now we are going to operate vans and buses. அது நிறைய கேட்குறாங்க. availability of the school van, please reconsider the transport charges. If the classes are in batch, will the van available? If the classes are on alternate days, what will be the charge? அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, ஃபார் திஸ் அகாடமிக் இயர் ஒன்லி 5 or 6 months ஆர் கோயிங் டு ஒர்க், அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் we have made it clear. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கலாம். ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய பஸ்ஸஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பண்ணியிருக்கோம். அதில் ஏற்கனவே நம்ம டீகன்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அதை குறைச்சிட்டோம். பட் இன்னும் குறைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இந்த வேக் ஆஃப் COVID-19 we will definitely consider. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைங்க சேஃப்டிக்கு முன்னாடி எதுவுமே நம்ம முக்கியம் இல்லை, பணம் செலவு பண்ணுறது உட்பட. அதேமாதிரி வந்து ஒய் மோர் ஃபீ அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். நீலி ஒரு 50% 60% அந்த ரேஞ்சில் கலெக்ட் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி யூ நோ இட் பெட்டர். டீசல் காஸ்ட் பயங்கரமாக ஏறி இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு எப்போ இயர் முடியணும் தெரியல.
அது ஏப்ரலில் முடியுமா மே முடியுமா தெரியல. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அந்த நாமினலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் பே த ஃபீஸ். வேன் டிரான்ஸ்போர்ட் இந்த இஷ்யூ பற்றி நான் லாஸ்ட் இயர் யூடியூப்பில் கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் அது பத்தாது. அந்தளவுக்கு வி ஆர் இன்கரிங் லாஸஸ். மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பிக் திங். அதனால் வந்து அது ஒரு பிக் பர்டன் ஃபார் அஸ். பட் children hailing from various parts of the city are wanting to get their education in everywhere. நம்ம ஸ்கூலில் தான் படிக்கணுன்ட்டு 20 மைல் அந்த பக்கம் ஆவடி திருமலை வாயில், இந்த பக்கம் வண்ணாரப்பேட்டை ராயபுரம், இந்த பக்கம் வந்து ஷனாய் நகர் MMDA காலனி, இந்த பக்கம் வந்து எக்மோர் சேத்பட், அங்கேருந்துலாம் நம்ம வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதுக்காக வேன் கேட்குறாங்க, கொடுக்குறோம். மற்றபடி வந்து அதில் எங்களுக்கு பெரிய இன்கம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ட்ரூத். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்களா? வி ஆர் நாட் வில்லிங் டு சென்ட் அவர் சில்ட்ரன். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணிங்களா? கண்டினியூ பண்ணால் எப்படி இருக்குன்றத கொஸ்டின்ஸை ஒரு செக்மெண்ட் கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் சென்ட் யுவர் சில்ட்ரன். அது இப்போ நீங்கள் நேம் கொடுத்தாலும் வந்து இமீடியட்டாக நமக்கு பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து நம்ம நவம்பர் 1 யாருக்கெல்லாம் வந்து வில்லிங்னஸ் இருக்கோ அவங்க வரலாம்னு சொல்லி அவங்கள மட்டும் வச்சு நம்ம இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருந்ததுன்னா நான் உடனே அனுப்புகிறேன்னு சொன்னீங்கன்னா கூட நவம்பர் 15லேருந்து உங்களுக்கு வில் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். பட் எனிவே த ரெக்வஸ்ட் இஸ் தட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டு இருக்காதுன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் வந்து கேட்குறாங்க, இஃப் நாட் சென்டிங் டு ஸ்கூல் வில் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டினியூ, வில் யூ கண்டினியூ டு மேக் வீடியோ கால்ஸ் லைவ் செஷன்ஸ், வாட் வில் பி த டைமிங் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் நவம்பர் 1. இந்த மாதிரி வந்து அதே டீச்சர்ஸ் இருப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் கேட்குறாங்க. அட்டண்டன்ஸ் பொறுத்தவரை கவர்மெண்ட் ஹஸ் மேட் இட் வெரி கிளியர். நீங்கள் ஆன்லைன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் இருந்தாலும் அட்டண்டன்ஸ் வந்து கிடைக்கும். அது ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு. பட் ஆன்லைனில் வந்து அதே டீச்சர்ஸ் தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா வேறு டீச்சருக்கு அதுக்காக தனியாக அப்பாயின் பண்ண முடியாது. டைமிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் வீடியோ வில் பி போஸ்டட், எக்ஸாம்ஸ் வில் பி கண்டக்டட், அவ்வளோ பண்ணுவாங்க. வீடியோ கால்ஸ் தேவைப்பட்டால் ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு அப்புறமா வீடியோ கால்ஸ் பண்ணுவாங்க. என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணுவோம். ஆனாலும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கன்சிடர் சென்டிங் த சில்ட்ரன் டு ஸ்கூல். அதுதான் பெஸ்ட் திங், அது முக்கியமான விஷயம். பட் டில் தென் as government has told us to do that, so we will continue online classes also even after reopening. Parents have also requested us to give details about the next year admissions, fee structure இதெல்லாம் கேட்குறாங்க. Too early, ஏற்கனவே நிறைய பேர் வந்து அட்மிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. we have not yet decided the date of admissions to classes next year. அதை நம்ம பண்ணல. பட் உங்களுக்கு என்ன சொன்ன மாதிரி உங்களோட ஃபேமிலியில் உள்ள சிப்ளிங்ஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து விஜயதசமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த விதமான பப்ளிசிட்டிலாம் கொடுக்கல. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எவர்வின் குரூப்லேயே ஒரு 300 சில்ட்ரன் வந்து ஆல் ஆஃப் எ சடன் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு ஃபீஸ் கட்டிட்டாங்க. நாங்களுக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. நான் கூட அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், ஹெவி டேர்ன் அவுட் ஃபார் வித்யாரம்பம் அப்படின்னு போட்டிருந்தேன். அந்தளவுக்கு வந்து ஈகராக இருக்காங்க. ஸோ வி வில் கிவ் த டீட்டெயில்ஸ், வி வில் டெஃபினெட்லி கிவ் த டீட்டெயில்ஸ் டு த பேரண்ட்ஸ். உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இந்த ஃபீஸ் நெக்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி ஏற்கனவே தொடர்ந்து தேர்ட் இயர் நம்ம ஒரே ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் பெர்மிட்டிங் we will do something about it, but definitely we will be compassionate towards the parents, the real income, their monetary situations. அதை பார்த்து தான் நம்ம முடிவு எடுப்போம். அதனால் வந்து ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. we will be by your side, you should be by our side. So we have come to the end of this discussion about queries and doubts over reopening of the school from November 1 from class 1 onward. இப்போ கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. எல்லாம் என்ன நம்ம செய்யணுமோ அதை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோமோ அதை சொல்லியிருக்கோம். ஸோ சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுன்றது ஒரு அன்பு வேண்டுகோளாக இந்த நேரம் உங்ககிட்ட நம்ம வைக்க விரும்புகிறோம். நம்பர் 1, உங்கள் வீட்டில் சிம்டம்ஸ் யாருக்கு இருந்தாலும், ஃபீவர், கோல்டு, காஃப், இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்கு இருந்தாலும், குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இருந்தாலும், ப்ளீஸ் டோன்ட் சென்ட் யுவர் சில்ட்ரன் டு ஸ்கூல். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களை 2-3 நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, எந்த கிளாஸாக இருந்தாலும். நம்பர் 1. நம்பர் 2, ப்ளீஸ் கெட் வேக்சினேட்டட் அட் தி ஏர்லியஸ்ட். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் வந்து 2 டோஸ் கம்பல்சரி போட்டிருக்கணும். இது அன்பு வேண்டுகோள். 2. 3 வந்து பி காஷியஸ் அபவுட் அவுட்டிங். வெளியில் போகிற விஷயங்களை கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஷாப்பிங்கோ இல்லை வந்து டூரோ எங்கே போனாலும் கொஞ்சம் குழந்தைங்க, நமக்கு இந்த குழந்தை வந்து இப்போ நம்ம கூட்டு வந்திருக்கோம் ஒரு இடத்துக்கு, நாளைக்கு கிளாஸுக்கு போனோம், கொஞ்சம் சேஃப்டி முக்கியன்ட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் நீங்கள் காஷியஸாக இருக்கலாம். வெளியில் போகும்போது நீங்கள் அது தனியாக போனாலும் குழந்தைங்களை அழைச்சிட்டு போனாலும் அந்த காஷன், அந்த எச்சரிக்கை, அந்த கவனம் தேவைப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராப் அண்ட் கோ. வழக்கம் போல் இங்கே அங்கே ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்க்குறது, செல்ஃபோன் பேசுகிறது, ஸ்கூல் கேம்பஸ் ஸ்கூலில் குரூப்பாக நின்று பேசுகிறது, அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாமல்
நம்ம வந்து குறிப்பாக தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்தைங்களை ட்ராப் பண்ணிட்டு போனோம், ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே உங்களுக்கு எந்த பிளாக்கு எந்த கிளாஸ் ரூம் எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நீங்கள் கூட வந்து கூட பார்க்கலாம், அதுக்கும் அலோவ் பண்ண போகிறோம். யூ வில் கெட் எ டீட்டெயில் சர்க்குலர். ஸோ நீங்கள் யூ ஷுட் சப்போர்ட் திஸ். இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த க்ரௌடிங்லாம் இல்லாமல் இருக்கணும்னா உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி விஷயங்களில் தான் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம். I don't have even an iota of doubt that you will do that. Support us and ensure consistent and continuous learning for our children. தொடர்ந்து நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். Don't worry, we are here. உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக நிச்சயமாக நம்ம இன்னும் உழைப்போம், தொடர்ந்து உழைப்போம். ஆசிரியர்கள் சார்பாக, பிரின்சிபல்ஸ், வைஸ் பிரின்சிபல்ஸ், எங்களுடைய சிஓ மேடம் அவங்க சார்பாக எல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ டீச்சர்ஸ் அந்த வகையில் நம்ம வந்து ரொம்ப நிறைய வெகு தூரம் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இயர் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாருமே 50% சம்பளமே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து 100% சம்பளம் டீச்சர்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த நாள் வரை கொடுக்குறோம், இனிமேலும் கொடுப்போம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். அது இல்லாமல் வந்து எங்கள் ஃபவுண்டர்ஸ் டே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேஷ் கிஃப்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ ஃபெஸ்டிவல் வருது, தீபாவளி, அதுக்கு போனஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்போது டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு பூஸ்டிங் கிடைக்கும். அது மூலிமா அவங்களுடைய ஃபுல் டேலண்ட்டை வந்து தே வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு த சில்ட்ரன், நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனால தான் நம்ம இந்த வளர்ச்சி இத்தனை வருஷத்தில் நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம். ஸோ இன்டு த 30th year we promise that we will do more in a better way to every child in Everwin. Thank you very much.